வெச்சாம்பார் ஆப்பு 20,000 கோடி ரூபாய் மேலே வந்து ஆன்லைன் ஸ்கேம்ஸில் வந்து லாஸ் ஆகிருக்கு. 10 ரூபா வருது, 10 ரூபா பட்டா 100 ரூபா வருது, இல்லை ஆன்லைன் ரம்மி விளையாடினேன், இந்த மாதிரிலாம் பண்ணி மாட்டிட்டு முழிக்காதீங்க. வெச்சாம்பார் ஆப்பு ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயங்க. இந்த ஆன்லைன் கேமிங் பில் 2025 இப்போ ரீசெண்டாக ராஜ்யசபாவில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பில்னால் என்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகின்றது, அதே மாதிரி இந்த பில் ஆன்லைன் கேமிங் எந்தெந்த கேமிங் பிளாட்ஃபார்ம்ஸை வந்து பேன் பண்ணுறாங்க, எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ஸை பண்ணலை, இதனால் எந்த மாதிரி இம்பேக்ட் இருக்கும் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா? எதுக்கு இந்த பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி இந்த ஆன்லைன் பெட்டிங் கேம்ஸ் காசு போட்டு விளையாடி நிறைய பேர் ஏமாறுறாங்க, எஸ்பெஷலி யூத் அடிக்ட் ஆகிறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள்னால வந்து மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது வந்து பரவலாக இந்தியா ஃபுல்லாக வந்து இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. அதுவும் எப்போ இந்த இன்டர்நெட் ஃப்ரீயாக கொடுத்தாங்களோ எல்லாமே வந்து ஆன்லைன் ஆன பிறகு ஸ்கேம்ஸும் அதே லெவலுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட இந்த 4-5 வருஷத்தில் 20,000 கோடி ரூபாய் மேலே வந்து ஆன்லைன் ஸ்கேம்ஸில் வந்து லாஸ் ஆகிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து கரெக்ட் பண்ணணும், ஸ்டாப் பண்ணணுன்றதுக்காக தான் வந்து இந்த பில்லை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த பில்லில் என்ன பேன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி ஃபஸ்ட்டு வந்து பெட்டிங்கு இல்லை கேம்பிளிங், ஃபேண்டசி மணி கேம்ஸ்ன்றது வந்து பேன் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த பிளாட்ஃபார்ம்ஸில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆகட்டும், ப்ரமோஷன்ஸ் வந்து பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த மாதிரி கேம் விளையாடுறதுக்கான பேங்கிங் சேனல்ஸில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறது, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்ற மாதிரி பேமெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து இந்த சட்டத்தில் வந்து கொண்டு வர போகிறாங்க. அப்படியே மீறி பண்ணால் என்ன ஆகும்னா வந்து 3 வருஷம் ஜெயில் ப்ளஸ் 2 கோடி ரூபாய் வரைக்கும் பெனால்ட்டி போட வாய்ப்பு இருக்குது. ரிப்பீட்டட் அஃபெண்டர்ஸ் அப்படின்னா 5 வருஷம் வரைக்கும் ஜெயிலில் போடவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் பாதிக்கப்படுற ஸ்போர்ட்ஸ் ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த Dream11, My11 Circle, MPL Fantasy, ஹவுஸ் ஆட்டு, இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாமே வந்து பாதிக்கப்படும். அதே மாதிரி ரியல் மணி கார்டு அண்ட் கெசினோ ஆப்ஸ், ரம்மி சர்க்கிள், ஜங்கிள் ரம்மி, Ace23, இந்த மாதிரி ஆன்லைன் ரம்மி பிளாட்ஃபார்ம்ஸ் கூட வந்து பேன் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இந்த பெட்டிங் கேம்ஸு 1x பெட்டு, பெட்டுவே, பேடி மேட்ச்சு, இந்த மாதிரி ஆப்ஸு என்னென்னா பல யூடியூப்பில் வந்து இதை ப்ரமோட் பண்ணி அந்த கிரே ஏரியா, இது வந்து லீகலில் இல்லை இல்லீகலில் இல்லைன்ற தெரிஞ்சுக்கிட்டு கிரே ஏரியாவில் இருக்குன்றதுனால பல யூடியூப் சேனல்ஸில் ப்ரொமோஷன்ஸ் வந்து பண்ணி அவங்க எல்லாமே மக்களை வந்து அதில் கொண்டு வந்து பல ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா மணி லாண்ட்ரிங் இல்லை தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறது, அக்கௌண்ட்டு ஃப்ரீஸ் ஆகிறது, இந்த மாதிரி பல பிரச்சனைகளை வந்து மக்கள் வந்து மாட்டிகிட்ருக்காங்க. சரி, எந்தெந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாமே வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க, இது வந்து இந்த சட்டம் வந்து பேன் பண்ணுறது மட்டுமே கிடையாது, சில நல்ல ஆப்ஸை வந்து என்கரேஜும் பண்ணுறாங்க. ஸ்போர்ட் பிளாட்ஃபார்ம்ஸு, BGMI டோர்னமெண்ட்ஸு, இந்த பைஜூ, இந்த மாதிரி படிப்புக்குரிய எஜுகேஷனல் ரிலேட்டட் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து அலோவ் பண்ணுறாங்க. கேஷுவலாக வந்து விளையாடுற கேம்ஸ், காசு போடாமல் சோஷியல் கேம்ஸ் எல்லாம் இருக்குன்னா அதுவும் வந்து அலோவ் பண்ணுறாங்க. நானே பர்சனலாக வந்து எத்தனை பேர் கால் பண்ணி கேட்டிருக்கேன் தெரியுமா? அப்பாவோட காசு, அம்மாவோட காசு, அப்பாவோட பென்ஷன் பணம், பல வருஷமாக சேவ் பண்ண காசு அதில் பெட் பண்ணி அடிக்ட் ஆகி வீட்டில் பிரச்சனை வந்து டிவோர்ஸ் லெவலுக்கு போயிட்டு ஒரு ஃபோன் கால் வந்து இந்த மாதிரி கேட்கும்போது அன்றைக்கி டே வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா இந்த மாதிரி இத்தனை பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஏமாந்துகிட்டே இருக்காங்களே, இது கவர்மெண்ட் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு வேதனையாக இருக்கும். ஆனால் இப்போ இந்த பில் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து தெரிஞ்சவுடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழ்நாட்டில் ஆல்ரெடி வந்து இது இனிஷியேட் பண்ணாங்க, பட் நேஷ்னல் லெவலில் இது பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயங்க. பட் இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, என்ன தான் வந்து நம்ம கேம்ஸ் எல்லாமே ப்ரிவெண்ட் பண்ணாலும் இதை வந்து இல்லீகல் சொல்லி அனௌன்ஸ் பண்ணால் கூட இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து லூப் ஹோல்ஸ் கண்டுபிடிச்சி நிறைய ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது. தயவு செஞ்சு இந்த பிளாட்ஃபார்ம்ஸில் போயிட்டு பெட் பண்ணி விளையாடுறது, அந்த பெட் பண்ணி வர்ற உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வர்ற ஃபண்டு கூட இல்லீகலாக ஃபண்ட் ஆகி அக்கௌண்ட் ஃப்ரீஸ்லாம் இஷ்யூஸ்லாம் ஆகிருக்கு. ஸோ தயவு செஞ்சு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். 5 ரூபா 10 ரூபா வருது, 10 ரூபா பட்டா 100 ரூபா வருது, இல்லை ஆன்லைன் ரம்மி விளையாடினேன், இந்த மாதிரிலாம் பண்ணி மாட்டிட்டு முழிக்காதீங்க. முக்கியமான பாதிப்பு என்னென்னா, இதில் யங்ஸ்டர்ஸ் வந்து அடிக்ட் ஆகிடுறாங்க கேமுக்கு. விளையாடியே தீரணும், ஒரு வாட்டி காசு போட்டு ஒரு 10 ரூபா வந்துருச்சுன்னா அது பழகிடும். அதுக்கப்புறம் 10 ரூபா போட்டது 20 ரூபா போடலாம், 100 ரூபா போடலான்னு சொல்லி வீட்டில் இருக்கிற பணம்லாம் போட்டு பல பேர் வந்து ஏமாந்த கதை வந்து பார்த்துருக்கோம்.
ஸோ மொத்தத்தில் இந்த பில்லு வந்து பார்த்தோன்னா சில தவறான கேம்ஸ், தவறான பிளாட்ஃபார்ம்ஸை வந்து பேன் பண்ணுறதுமே இல்லாமல் நல்ல பிளாட்ஃபார்ம்ஸை என்கரேஜ் பண்ணுற மாதிரியும் இந்த பில் வந்து இருக்குங்க. நல்லது நடந்தால் சந்தோஷம்தான். ஹோப் இந்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு அப்டேட்டோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்கள் கார்த்திக் ஃப்ரம் டேக்ஸ் ப்ரோ. தேங்க்யூ.